ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே லாக். நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சம்பவம் எங்கே போனாலும் சம்பவம். சில்லற பஞ்சாயத்து, யூபிஐ பஞ்சாயத்து, கஸ்டமர் ஃபோன் பஞ்சாயத்து, கஸ்டமர் கேர் பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பஞ்சாயத்து. எல்லா பஞ்சாயத்தையும் வீடியோக்குள்ளே பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் சம்பவம்னு நிறையா சம்பவம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிபே ஒர்க் ஆகலை. ஜிபே யூபிஐ ஆப் எதுவுமே ஒர்க் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாகவே எந்த ஆப்புமே ஒர்க் ஆகலை. அதில் என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கார்னர் பேக்கரியில் ஒரு ஆர்டர் எடுத்திருந்தேன். ஆர்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 144 ரூபா. சிட்டி குவார்ட்டர்ஸில் டெலிவரி. சிட்டி குவார்ட்டர்ஸ் டெலிவரி அங்கே போனால் அங்கே பார்த்தா ஒரு வடக்கி அக்கா. அந்த அக்கா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அக்காவுக்கு தமிழும் தெரில. தமிழ் தெரியாமல் தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பழக்கம் நடத்துகிறாங்க, இன்க்ளூடிங் ஜொமேட்டோ கஸ்டமர் கேர். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இவங்களை கால் பண்ணால் கூட இவங்களுக்கே தமிழ் தெரிய மாட்டேங்குது. ஏதோ எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஓட்ட இங்கிலீஷ் தெரியும். அந்த ஓட்ட இங்கிலீஷை வச்சு இங்கிலீஷில் பேசுங்கடான்னு பேசி அதை வச்சு நான் சமாளித்து வந்துடுறேன். ஆனால் இங்கிலீஷ்லாம் தெரியாதவங்க எப்படி சமாளிக்கிறாங்கிறது தெரில. சரி, இப்போ பஞ்சாயத்து என்னென்னா, வடக்கி அக்கா கிட்ட டெலிவரிக்கு போனால் அந்த அக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துக்கிட்டு, தம்பி கீழேலாம் வர முடியாது, மேலே வாங்க அப்படின்ச்சு. சரின்னுட்டு மேலே போனேன். ஜிபே ஒர்க் ஆகலை. நமக்கு ஆப்லேயே வந்து ஜிபே எதுவுமே யூபிஐ ஒர்க் ஆகலை, கேஷாக வாங்கிட்டு வந்துரு அப்படின்ட்டாங்க. கியூஆர் கோடே ஓப்பன் ஆகலை. காசாக கொடுங்கக்காண்ணா, என்கிட்ட காசெல்லாம் இல்லை அப்படின்ட்டுருச்சு. காசில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டில் தேடி பிடிச்சி ஒரு 150 ரூபாய் கொண்டு வந்துச்சு. 150 ரூபாய் கொண்டு வந்துட்டு 144 ரூபா கேஷ் கலெக்ட் பண்ணணும். பேலன்ஸ் 6 ரூபாயும் நீ கொடு அப்படிங்குது. செக்ரி குவார்ட்டர்ஸ்னால் எப்படியும் ஒரு போஸ்டிங்கில் தான் வேலை பார்ப்பாங்க அந்த வடக்கி அக்கா. 6 ரூபாய் கூட விட மாட்டாங்க. அது கேஷ் இல்லாததுனாலையா இல்லை அப்படி தானே தெரில. மேக்ஸிமம் லேடிஸ் யாருமே 1 ரூபாய் கூட விட மாட்டாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கூட போயிருக்கேன்னா ஒரு 522 ரூபாய்னா அந்த 522 ரூபாயும் குறைக்கி தான் கொடுப்பாங்க. கூட ஒரு 5 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்களே ஏதாவது கொடுப்போம் அப்படின்லாம் கிடையாது. லேடிஸ்னாலே அப்படி தான். பசங்கன்னா பிரச்சனை இல்லை. பசங்கன்னா ஒரு சிலர் பசங்களையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் பசங்கள் 50 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த பஞ்சாயத்தை என் கையிலையும் சேஞ்ச் இல்லை. அப்படியே அந்த பர்ஸில் தேடி பிடிச்சி 6 ரூபாயை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டு டெலிவரியை முடிச்சு வந்தாச்சு. வந்தால் அடுத்த ஆர்டர் காரைக்குடி கிச்சனில் எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போயிட்டு நம்ம ஆள் ஒருத்தர் அவர்கிட்ட போனால், ஆனால் யூபிஐ ஒர்க் ஆகலண்ணே அப்படின்னா, அதானே எனக்கு பஞ்சாயத்தாக இருக்குது, யூபிஐ தான் ஒர்க் ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் கையில் காசு இல்லை அப்படின்னாரு. அவர் வீட்லேயும் இல்லை, நம்ம கம்பன் ஸ்கூல் கிட்ட நின்றுட்டு இருந்தார். அங்கே கொண்டு போய் டெலிவரி கொடுப்போன்ட்டு அங்கே போய் நடுவில் நின்றுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவரும் ஒரு 10 ஃபோன் அடிச்சார். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு எல்லாத்துக்கும் மாற்றி அடிச்சு யார்ட்டையோ சொல்லி போட சொல்கிறாரு. ட்ரை பண்ணி பார்க்காரு, பணம் போட முடியல. வேறு வழி இல்லை, ஆர்டரை கேன்சல் பண்ணலான்ட்டு கேன்சல் பண்ணால் நீங்கள் நம்ம ஆளுங்க கஸ்டமர் ஆஸ்க் டு கேன்சல் லைவ் ஆர்டர் ஹெல்ப்பில் போய்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்படியா வித்துட்டு வந்துரு அப்படின்றாங்க. வித்துட்டு வரதுக்கு நான் என்ன மார்க்கெட்டிங் அடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெலிவரி தான் அடா பண்ணிக்கிட்டு இருக்கேன். கஸ்டமர் கையில் காசு இல்லைன்னா நான் என்ன சும்மா கொடுத்து வர முடியும்? என்னாலையும் கேன்சல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவரை கேன்சல் பண்ண சொன்னால் அவருக்கு ஒரு 20 மெசேஜ் போடுறாங்க. அந்தான்னு பேசி கேன்சல் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து அதே கடையில் கொடுத்தோம்னா டெலிவரி கொண்டு போயிட்டோம்ல, அதனால் அதுக்கு ஒரு 25. அதுக்கப்புறம் முடிச்சு திரும்ப ரிட்டன் கொடுக்குறதுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தாங்க. சரி போய் தொலைகிறேன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த ஆர்டர், அது எஸ்எம் ஃப்ரூட் ஷாப்பு வாட்டர் டேங்க் கிட்ட இருக்குது. அங்கே போனால் ஒரு அத்தி ஜூஸு, ஒரு பொமக்ரேனட் ஜூஸு. அத்தி ஜூஸு கடையில் இல்லை. கடையில் உள்ளவங்களுக்கு அது ஆஃப் பண்ணவும் தெரியல, ஆஃப் பண்ணவும் இல்லை. அவங்க இப்போ என்னாச்சு, அத்தி ஜூஸ் இல்லை. கஸ்டமருக்கு ஃபோன் அடித்தா கஸ்டமரு ஃபோனே எடுக்க மாட்டேன்றாரு. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் அடித்தா அவங்க இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. ஹிந்தியில் தான் பேசுனாங்க, இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசி அத்தி ஜூஸ் கடையில் இல்லை என்ன பண்ணலான்னு கேட்டால் அவங்க கஸ்டமருக்கு அடித்தாங்க. கஸ்டமர் ஃபோன் எடுக்கலைன்னா வேறு என்ன பண்ணுறது, வேறு என்ன ஜூஸ் ஆர்டர் இருக்குதுன்னு கேட்டாங்க. ஆர்டர் ஜூஸை சொன்னேன், திரும்பவும் ட்ரை பண்ணாங்க, திரும்பவும் கஸ்டமர் ஃபோன் எடுக்கலை. சரி, நாங்கள் அத்தி ஜூஸ்க்குள்ளே காசு ரிட்டர்ன் பண்ணிடுறோம், நீ போய் மாதுளம்பழ ஜூஸை மட்டும் டெலிவரி பண்ணிடு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழ ஜூஸ் எடுத்துகிட்டு கஸ்டமர் வீட்டுக்கு போனால் திரும்பவும் ஃபோன் எடுக்கல கஸ்டமர். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் வெளில வராரு. ஆடியா செஞ்சு வந்தார். வந்தவுடனே நானே ஒரு 20 நிமிஷம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வரவே இல்லையே அப்படின்னா. அவர் அப்படியே தம்பி தரலையே அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டார். நான் அங்கே நின்று நாய் பொழப்பாக நின்றுக்கிட்டு இருக்கேன். கஸ்டமருக்கும் அடிக்க முடியல, கஸ்டமருக்கும் அடிக்க முடியல. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கஸ்டமருக்காரங்க ஸ்விக்கி, சொமேட்டோ இவங்க எல்லாம் எவ்வளோ கஸ்டமருக்கு வச்சுருக்காங்க.
இந்த கஸ்டமர் கேரில் தமிழ் தெரிஞ்சவங்கள போட்டால் என்ன, இங்கேருந்து ஒரு பிரச்சனை தான் நம்ம கால் பண்ணுறோம், அந்த பிரச்சனைக்கு இவங்க நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஆப்புக்குள்ளேயே 1008 பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் மீறி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் அவங்க ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஸோ சேட். நேற்று ஃபுல்லாக ஒரே பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு டெலிவரி முடிச்சுட்டு வந்தாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் போய் காலியாயிருச்சு. இன்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 தான் வந்துச்சு. ஸோ 300 போட்டு 300 தான் லாபம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெயில், சரியான வெயிலில் சுற்றி கண்ணு வலி வந்தது தான் மிச்சம். இன்றைக்கெலாம் ஃபுல்லாக கண்ணு வலி. ஸோ எங்கேயுமே போகல. இங்கேக்கெல்லாம் புக் பண்ணி வச்சுருந்தேன், போகல, முடியல, விட்டாச்சு. இனிமேல் வந்து என்ன பண்ணலாம், பகலில் போக முடியாது. அடிக்கிற வெயிலுக்கு நான் பகலில் போய் சாப்பிட்றதுக்கு, அதுவும் 4 மணி நேரம் சுற்றுறோம், வேறு 100 ரூபா தான் லாபம் கிடைக்கிது. அந்த லாபத்துக்கு நம்ம பகல் பூரா வெயிலில் சுற்றணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து இனிமேல் பகலில் ஸ்லாட்டு புக் பண்ணுற மாதிரி இல்லை. இன்ஸ்டாமார்ட் வேறு ஓப்பன் பண்ணுறாங்களாம். வர சண்டே காரைக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஸ்விக்கிலேயும் எனக்கு ஐடி இருக்குது, அதனால் இன்ஸ்டாமார்ட்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் டெய்லி 8 ஹவர் லாகின் பண்ணியிருக்கணும், இவ்வளோ இந்த நேரம் தான் கணக்கு கிடையாது, 8 மணி நேரம் லாகின்ல இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்ஸ்டாமார்ட் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். சண்டே ஓப்பன் ஆகுது, ஆனால் சண்டே வந்து ஜொமேட்டோவில் இன்சென்டிவ் வரும், ஆர்டரும் நிறையா வரும், அதனால் ஆர்டரையும் முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு மண்டே பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை இன்ஸ்டாமார்ட் நல்லா போச்சுன்னா காலைல போயிட்டு காலைல ஒரு 6 மணிக்கு போனோம்னா 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரை ஓட்டிட்டு திரும்ப ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போனோம்னா நைட் ஒரு 10-11 மணி வரை ஓட்டிட்டு அப்படியே வந்துடலாம். பார்க்கலாம் இன்ஸ்டாமார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்ஸ்டாமார்ட்டை கூட கண்டினியூ பண்ணுவோம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்ஸ்டாமார்ட் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் சொல்கிறேன். இன்ஸ்டாமார்ட்டுக்கு வேறு யாரும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எப்படின்னு. சப்ஸ்கிரைப்.